நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். உதயம் நேச்சுரல்ஸ் தரமான இயற்கை பொருட்கள் உங்கள் இல்லங்களை தேடி. வணக்கம். பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதி புதன்கிழமை. இன்னைக்கு பௌர்ணமி ராத்திரி 8 மணி வரைக்கும் இருக்கு. சில பேர் இன்னைக்கு நல்லாவுக்கு தீபம் காட்டுவாங்க. உங்க பிரியம். நேற்றும் இன்றும், அதாவது செவ்வாய் புதன் 2 நாட்களும் சேர்த்து சொல்லி இருக்கிறோம். மாறுகிற ராசிகளுக்கு இப்பொழுது சொல்லுகிறோம், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேஷராசிக்கார நேயர்களே, 2 நாளுமே சரியில்லைங்க. அலட்டல், கர்வம், திமிரான பேச்சு. உங்களுக்கு தெரியாது, ஆனால் மற்றவங்களுக்கு தெரியும். அதனால் கவனம். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு தீபம் போட்டுடணும். புதன்கிழமை 3 நட்சத்திரக்காரர்களுமே விநாயகருக்கு தீபம் போடணும். வேறு சில வழிபாடுகள் சொல்கிறோம். 2 நாளும், செவ்வாய் புதன் 2 நாளும் சிறப்பாக இல்லை. கவனம். அனுகூலமான எண் 7, தெற்கு சிவப்பு செவ்வாய், 2 வடக்கு பச்சை புதன். 2 நாளும் மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஓம் ஓம் திதியே போற்றி, அதிதியே போற்றி, தனுவே போற்றி, மனுவே போற்றி, தாமரையே போற்றி. இந்த மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஜெயமோகனுடைய வெண்முரசு செல்ஃபோனில் இலவசமாக கிடைக்குது. 2 நாளும் கோயிலில் இருந்து காமணி நேரமாவது ஒரு பகுதியை படித்து பாருங்கள். வெண்முரசு அப்படின்னு போடுங்க, கூகுளில் வந்துடும், படிங்க. இதெல்லாம் செஞ்சீங்க, நல்லது. ஏழைகளுக்கு, காக்கைக்கு சாப்பாடு கொடுங்க, பசுமாட்டுக்கு கொடுங்க. குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. சிக்கனம் பார்க்காதீங்க, சிரமம் பார்க்காதீங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா ஜெயிக்கிறது இல்லைங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், தோல்வி உறுதியாக தடுக்கப்படும். உறுதி, ஞாபகம் வச்சுக்கோ. ஆம், உறுதியாக தடுக்கப்படும். ரிஷபராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாள். 2 நாளுமே சூப்பர். செவ்வாய் புதன் 2 நாட்களுமே உங்கள் பிறவி பலமான பெருந்தன்மை, எதிரிகளுக்கு கூட உதவுகிற குணம் ஜெயிக்கும். தாராள மனப்பான்மை ஜெயிக்கும். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். மிருகசீரிட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு தீபம் போட்டுடணும். ஆம். ரோகிணியில் பிறந்தவங்க புதன்கிழமை தீபம் போட்டுடணும். வேறு சில வழிபாடுகள் சொல்கிறோம். ஏன்? திருஷ்டி இருக்குது. அனுகூலமான எண் 3, 6, தெற்கு மேற்கு வெள்ளை நீலம் செவ்வாய், 2, 1, தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு புதன். 2 நாளும் மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கட்டுங்க. ஓம் ஓம் அந்தகனே போற்றி. அந்தகன்னா குருடன், யமதர்மன், கண் பார்வை இல்லாதவன் அர்த்தம். அந்தகனே போற்றி, அருக்கனே போற்றி, சூரியன், அனந்தனே போற்றி, ஆதிசேஷன், அஸ்தீகரே போற்றி, நாகர்குல முனிவர். இந்த மந்திரங்கள் 2 நாளும் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். சௌமியனே போற்றி, சரத்வானே போற்றி, சங்கபாலனே போற்றி. இந்த மந்திரங்களும் ஓடட்டும், நல்லது. 2 நாளும் கிருபானந்த வாரியார் முருகப்பெருமான் பற்றி பேசியிருக்கிறத கேளுங்க செல்ஃபோனில். திருப்புகழ் திலகம் மதிவண்ணன் திருப்புகழ் பற்றி பேசியிருக்கிறத கேளுங்க 2 நாளும். ஏழைகளுக்கு, காக்கைக்கு சாப்பாடு கொடுங்க. இதெல்லாம் செஞ்சிட்டிங்கன்னா உங்கள் மேலே ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது, அது குறையும். வைத்தறிச்சல் உங்கள் மேலே இருக்கிறது இல்லாமல் போகும், நல்லது. ஏன்னா 2 நாளும் உங்களுக்கு நல்லா இருக்கு, அதனால சொல்றேன். மிதுன ராசிக்கார நேயர்களே, 2 நாளும் சூப்பர், பிரமாதம், கல்லக்கறீங்க. உங்கள் பிறவி பலம் என்னங்க உங்களுக்கு தெரியாதா? பொறுமை, நிதானம், பேச்சு சாமர்த்தியம். அப்படி தோக்கிற மாதிரியே பேசி ஜெயிச்சிருவீங்க. அதனால் வெற்றி பெறுகிறீர்கள். உயர்வு, சந்தோஷம், நல்ல நாள். மிருகசீரிட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க செவ்வாய்க்கிழமையும் 3 நட்சத்திரக்காரர்களும் புதன்கிழமையும் விநாயகருக்கு தீபம் போடணும், மறந்துடாதீங்க. அனுகூலமான எண் 6, 7, வடக்கு கிழக்கு வெள்ளை நீலம் செவ்வாய், 2, 1, தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு புதன். 2 நாளும் மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கட்டுங்க. ஓம் ஓம் அந்தகனே போற்றி. அந்தகன்னா குருடன், யமதர்மன், கண் பார்வை இல்லாதவன் அர்த்தம். அந்தகனே போற்றி, அருக்கனே போற்றி, சூரியன், அனந்தனே போற்றி, ஆதிசேஷன், அஸ்தீகரே போற்றி, நாகர்குல முனிவர். இந்த மந்திரங்கள் 2 நாளும் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். சௌமியனே போற்றி, சரத்வானே போற்றி, சங்கபாலனே போற்றி. இந்த மந்திரங்களும் ஓடட்டும், நல்லது. 2 நாளும் கிருபானந்த வாரியார் முருகப்பெருமான் பற்றி பேசியிருக்கிறத கேளுங்க செல்ஃபோனில். திருப்புகழ் திலகம் மதிவண்ணன் திருப்புகழ் பற்றி பேசியிருக்கிறத கேளுங்க 2 நாளும். ஏழைகளுக்கு, காக்கைக்கு சாப்பாடு கொடுங்க. இதெல்லாம் செஞ்சிட்டிங்கன்னா உங்கள் மேலே ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது, அது குறையும். வைத்தறிச்சல் உங்கள் மேலே இருக்கிறது இல்லாமல் போகும், நல்லது. ஏன்னா 2 நாளும் உங்களுக்கு நல்லா இருக்கு, அதனால் சொல்கிறேன். கடகராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு ரொம்ப நல்லா இருக்குது. உங்கள் பிறவி பலம், பேச்சு சாமர்த்தியம், அது ஜெயிக்கும். ஆமாம், சூப்பர், பிரமாதம். ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ராத்திரி நிலாவுக்கு தீபம் காட்டணும், மறந்துடாதீங்க. மற்ற 2 பேரும் காட்டணும் ராத்திரி. ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் 2 தடவை காட்டணும்.
சாயந்தரம் 6:30 மணிக்கு மேலே ஒரு தடவை, 8 மணிக்கு அப்புறம் ஒரு தடவை. ஏன்? ஆயில்யத்தினுடைய தலைவர் புதன், அதனால் மொத்தத்தில் சூப்பர். அனுகூலமான எண் 3, 6, தெற்கு மேற்கு, வெள்ளை, நீலம். நிலாவுக்கு 3 நட்சத்திரத்துக்காரர்களும் தீபம் காட்டிடணும். ராத்திரி காலையில் சூரியனுக்கு தீபம் காட்டணும். மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஓம் அமுதனே போற்றி, அறிஞனே போற்றி, அழகனே போற்றி. ஏழைகளுக்கு சாப்பாடு கொடுங்க, காக்கைக்கு கொடுங்க. குமரகுருபர் அருளி இருக்கிற சகலகலாவல்லி மாலை 10 பாட்டு கோயிலில் இருந்து படித்து பாருங்கள். புரியுதோ புரியலையோ தமிழ் தான் படிங்க. திருஷ்டி குறையும். பரிகாரம் முக்கியம். ஏன்? உங்கள் மேலே ஏகப்பட்ட வைத்தறிச்சல் இருக்குது, ஜாக்கிரதை. சிம்ம ராசிக்கார நேயர்களை சூப்பரான நாட்கள். 2 நாட்களும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. வெற்றி, உயர்வு, சந்தோஷம். கல்லகரிங்க. உங்கள் பிறவி பலம், கெத்து, தைரியம், சுறுசுறுப்பு ஜெயிக்கும். மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க முருகனுக்கு விநாயகருக்கு செவ்வாய்க்கிழமை தீபம் போடணும். ஆமாம், மறந்துடாதீங்க. அனுகூலமான எண் 3, 6, தெற்கு மேற்கு, பச்சை சிவப்பு, செவ்வாய். 2, 1, தெற்கு மேற்கு, வெள்ளை, நீலம், புதன். 2 நாட்களும் சூப்பர், கலக்கல், சந்தோஷம். 2 நாளும் மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கட்டுங்க. ஓம் ஓம் அந்தகனே போற்றி. அந்தகன்னா குருடன், யமதர்மன், கண் பார்வை இல்லாதவன். அந்தகனே போற்றி, அருக்கனே போற்றி, சூரியன். அனந்தனே போற்றி, ஆதிசேஷன். அஸ்தீகரே போற்றி, நாகர்குல முனிவர். இந்த மந்திரங்கள் 2 நாளும் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். சௌமியனே போற்றி, சரத்வானே போற்றி, சங்கபாலனே போற்றி. இந்த மந்திரங்களும் ஓடட்டும். நல்லது. 2 நாளும் கிருபானந்த வாரியார் முருகப்பெருமான் பற்றி பேசியிருக்கிறத கேளுங்க செல்ஃபோனில். திருப்புகழ் திலகம் மதிவண்ணன் திருப்புகழ் பற்றி பேசியிருக்கிறத கேளுங்க 2 நாளும். ஏழைகளுக்கு காக்கைக்கு சாப்பாடு கொடுங்க. இதெல்லாம் செஞ்சிட்டிங்கன்னா உங்கள் மேலே ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது, அது குறையும். வைத்தறிச்சல் உங்கள் மேலே இருக்கிறது இல்லாமல் போகும். நல்லது. ஏன்னா 2 நாளும் உங்களுக்கு நல்லா இருக்குது, அதனால் சொல்கிறேன். கன்னிராசிக்கார நேயர்களை சிறப்பான நாளாக இல்லை. பதட்டம், தடுமாற்றம், குழப்பம் அதிகம், ஜாக்கிரதை. வழிபாடு முக்கியம், நிதானம். 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் தேவையற்ற பதட்டம், பேச்செல்லாம் இருக்குது, ஜாக்கிரதை. வழிபாடு பண்ணுனா தப்பிக்கலாம். அனுகூலமான எண் 3, தெற்கு, பச்சை. காலையில் சூரியனுக்கு, ராத்திரி நிலாவுக்கு தீபம் காட்டிடுங்க. மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஓம் ஓம் புரூரவசே போற்றி, புஷ்கரமே போற்றி, புலஸ்தியரே போற்றி, பித்ருக்களே போற்றி. ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்ஃபோனில் இலவசமாக இருக்குது. 1/4 மணி நேரமாவது கோயிலிருந்து படியுங்க. ஏழைகளுக்கு பசுமாடு, நாய், காக்கை பசியாக்குங்க. சிக்கன சிரமம் பார்க்காதீங்க. குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா இன்றைக்கி ஜெயிக்க முடியாது. இன்றைக்கி தோற்பதை தடுத்துடலாம். உறுதி. ஞாபகம் வச்சுக்கோ. விருச்சிக ராசிக்கார நேயர்களே 2 நாளும் சூப்பர், பிரமாதம், கலக்கிறீங்க. சந்தோஷம். நல்ல நாளாக இருக்கும். வெற்றி அதிகமாகும், உயர்வு உண்டு. 3 நட்சத்திரக்காரர்களும் செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு தீபம் போட்டுடணும். ஏங்க? உங்கள் ராசிக்கு தலைவர் செவ்வாய். ஆமாம். புதன்கிழமை கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க தீபம் போட்டுடணும் முருகனுக்கு. ஏன்? கேட்டையினுடைய தலைவர் புதன். அதனால் மொத்தத்தில் 2 நாளும் சூப்பர். திருஷ்டி இருக்குது, பரிகாரம் பண்ணணும். அனுகூலமான எண் 7, 5, வடக்கு, தெற்கு, பச்சை, சிவப்பு, செவ்வாய். 2, 1, தெற்கு மேற்கு, வெள்ளை, நீலம், புதன். 2 நாளும் மனசுக்குள்ளே அவ்வப்பொழுது இந்த மந்திரம் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். சொல்லுங்கள். ஓம் கோயிலில் இருந்து கூட சொல்லுங்கள் கொஞ்ச நேரம். ஓம் பதுமனே போற்றி, மகாபதுமனே போற்றி, சங்கபாலனே போற்றி, குளிகனே போற்றி, கார்கோடகனே போற்றி, தர்ஷகனே போற்றி, வாசுகியே போற்றி, ஆதிசேஷனே போற்றி. இத்தனை சொன்னால் என்னங்க இது? கொஞ்சம் நாங்கள் யூடியூப்பில் இருக்கோம்ல, நிதானமாக எழுதிங்க, மனப்பாடம் பண்ணி போய் சொல்லுங்கள். 2 நாளும் சொல்லுங்கள். ஆமாம், பாலகுமாருடைய புத்தகம் ஏதாவது ஒன்று படித்து பாருங்கள். அபிராமி அந்தாதி படித்து பாருங்கள். கோயிலிருந்து படித்து பாருங்கள். நல்லது. இதெல்லாம் பண்ணுங்கள். உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமல் போகும். ஏன்னா 2 நாளும் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது, அதனால் சொல்கிறோம். ஏழைகளுக்கு சிகப்பு துணி கொடுக்க மறந்துடாதீங்க. தானமாக கொடுங்க. பச்சை துணி கொடுங்க. காக்கைக்கு சோறு வைங்க. தனுசு ராசிக்கார நேயர்களை செவ்வாய் புதன் 2 நாளுமே சந்திராஷ்டமம். மனசு புத்தி ஒழுங்காக வேலை செய்யாது. அசைவுணவு கூடாது, முக்கிய முடிவு கூடாது. ஜாக்கிரதையாக இருக்கணும். வழிபாடு முக்கியம், நிதானம், பொறுமை. ஆமாம், கவனம் கவனம் கவனம். அசைவுணவு வேண்டாம், முக்கிய முடிவு கூடாது. வழக்கமான வேலைகளை செய்கிறதுலே வம்பு வழக்கு வரும். ஜாக்கிரதை. நல்ல நாளாக இல்லை. 3 நட்சத்திரத்துக்கும். சார் மூலத்துக்கா, பூராடத்துக்கா, உத்திராடத்துக்கா? 3 பேருக்கும் 2 நாளும் சந்திராஷ்டமம். ஜாக்கிரதை. அனுகூலமான எண், நிறம், திசை 2 நாட்களும் இல்லை. 2 நாளும் மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஓம் ஓம் திதியே போற்றி, அதிதியே போற்றி, தனுவே போற்றி, மனுவே போற்றி, தாமரையே போற்றி. இந்த மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஜெயமோகனுடைய வெண்முரசு செல்ஃபோனில் இலவசமாக கிடைக்குது. 2 நாளும் கோயிலில் இருந்து 1/4 மணி நேரமாவது ஒரு பகுதியை படித்து பாருங்கள்.
வெண்முரசு அப்படின்னு போடுங்க, கூகுளில் வந்துடும், படிங்க. இதெல்லாம் செஞ்சீங்க, நல்லது. ஏழைகளுக்கு, காக்கைக்கு சாப்பாடு கொடுங்க, பசுமாட்டுக்கு கொடுங்க, குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க, சிக்கனம் பார்க்காதீங்க, சிரமம் பார்க்காதீங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா ஜெயிக்கிறது இல்லைங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், தோல்வி உறுதியாக தடுக்கப்படும். உறுதி, ஞாபகம் வச்சுக்கோ. உறுதியாக தடுக்கப்படும். மகர ராசிக்கார நேயர்களே, சந்திராஷ்டமம். அசைவணவு கூடாது, முக்கிய முடிவு கூடாது, ஜாக்கிரதை. வழிபாடு முக்கியம், நிதானம், பொறுமை, கவனம். ஆமாம், அசைவணவு வேண்டாம், முக்கிய முடிவு வேண்டாம், பண விஷயத்தில் ஜாக்கிரதை. 3 நட்சத்திரத்துக்கும், அவிட்டம், உத்திராடம், திருவோணம் 3 பேருக்கும் அனுகூலமான எண், திசை, நிறம் இல்லை. வழிபாடு முக்கியம். காலையில் சூரியனுக்கு, ராத்திரி நிலாவுக்கு தீபம் காட்டிடுங்க. மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஓம் ஓம் புரூரவசே போற்றி, புஷ்கரமே போற்றி, புலஸ்தியரே போற்றி, பித்ருக்களே போற்றி. ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்ஃபோனில் இலவசமாக இருக்குது. 1/4 மணி நேரமாவது கோயிலிருந்து படியுங்க. ஏழைகளுக்கு பசுமாடு, நாய், காக்கை பசியாத்துங்க, சிக்கன சிரமம் பார்க்காதீங்க, குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா இன்னைக்கு ஜெயிக்கிறீங்க முடியாது, ஜெயிக்க முடியாது. இன்னைக்கு தோற்பதை தடுத்துடலாம், உறுதி, ஞாபகம் வச்சுக்கோ. கும்பராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. வீண் வீம்பு, வீண் வழக்கு இருக்கிறது, எனவே ஜாக்கிரதை. வழிபாடு முக்கியம், நிதானம், பொறுமை. வீம்பு, வீண் பிடிவாதமெல்லாம் இருக்குது, பொறுமை. பரிகாரம் பண்ணனா தப்பிக்கலாம். அனுகூலமான எண் 7, வடக்கு, பச்சை. காலையில் சூரியனுக்கு, ராத்திரி நிலாவுக்கு தீபம் காட்டிடுங்க. மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஓம் ஓம் புரூரவசே போற்றி, புஷ்கரமே போற்றி, புலஸ்தியரே போற்றி, பித்ருக்களே போற்றி. ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்ஃபோனில் இலவசமாக இருக்குது. 1/4 மணி நேரமாவது கோயிலிருந்து படியுங்க. ஏழைகளுக்கு பசுமாடு, நாய், காக்கை பசியாத்துங்க, சிக்கன சிரமம் பார்க்காதீங்க, குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா இன்னைக்கு ஜெயிக்கிறீங்க முடியாது, ஜெயிக்க முடியாது. இன்னைக்கு தோற்பதை தடுத்துடலாம், உறுதி, ஞாபகம் வச்சுக்கோ. மீனராசிக்கார நேயர்களை, 2 நாளும் சூப்பர், பிரமாதம். ஜெயிக்கிறீங்க, வெற்றி அதிகம், உயர்வு உண்டு. உங்கள் புத்தி கூர்மை, பெருந்தன்மை ஜெயிக்கும். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும், சந்தோஷம். ரேவதி நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் புதன்கிழமை விநாயகருக்கு தீபம் போட்டுருணும். ஏன்? ரேவதியினுடைய தலைவர் புதன். மொத்தத்திலே 2 நாட்களும் சிறப்பான நாட்கள், உயர்வான நாட்கள், சந்தோஷம். பரிகாரம் பண்ணணும், திருஷ்டி இருக்கு. அனுகூலமான எண் 3, 6, தெற்கு, மேற்கு, வெள்ளை, நீலம், செவ்வாய். 2, 1, வடக்கு, தெற்கு, பச்சை, சிவப்பு, புதன். 2 நாளும் மனசுக்குள்ள அவ்வப்பொழுது இந்த மந்திரம் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். சொல்லுங்க. ஓம், கோயிலில் இருந்து கூட சொல்லுங்க கொஞ்ச நேரம். ஓம் பதுமனே போற்றி, மகாபதுமனே போற்றி, சங்கபாலனே போற்றி, குளிகனே போற்றி, கார்கோடகனே போற்றி, தர்ஷகனே போற்றி, வாசுகியே போற்றி, ஆதிசேஷனே போற்றி. இத்தனை சொன்னால் என்னங்க இது? கொஞ்சம் நாங்கள் யூடியூப்பில் இருக்கோம்ல, நிதானமாக எழுதிங்க, மனப்பாடம் பண்ணி போய் சொல்லுங்கள். 2 நாளும் சொல்லுங்கள். ஆமாம், பாலகுமாருடைய புத்தகம் ஏதாவது ஒன்று படித்து பாருங்கள். அபிராமி அந்தாதி படித்து பாருங்கள், கோயிலிருந்து படித்து பாருங்கள், நல்லது. இதெல்லாம் பண்ணுங்கள், உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமல் போகும். ஏன்னா 2 நாளும் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது, அதனால் சொல்கிறோம். ஏழைகளுக்கு சிகப்பு துணி கொடுக்க மறந்துடாதீங்க, தானமாக கொடுங்க. பச்சை துணி கொடுங்க, காக்கைக்கு சோறு வைங்க. நேயர்களை, இன்று இரவு எல்லோருமே ராத்திரி 8 மணிக்குள், சாயந்தரம் 6:30 மணிக்கு அப்புறம் நிலாவுக்கு தீபம் காட்டுறது நல்லது, ஞாபகம் வச்சுக்கோங்க. நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். உதயம் நேச்சுரல்ஸ், தரமான இயற்கை பொருட்கள் உங்கள் இல்லங்களை தேடி.